நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஈமான் என்ற மகத்தான பொக்கிஷத்திற்காக நாம் நிறைய நன்றி செலுத்த வேண்டும். என்று சொன்னால், இந்த ஈமான் நமக்கு தந்திருக்கக்கூடிய சன்மானங்கள் கொஞ்சம் ஈமானின் காரணத்தினால்தான் ஆகிரத்தினுடைய எல்லா வெளிச்சங்களும் சொர்க்கமும் வெற்றி. துன்யவியான காரியங்களில் ஈமான் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு நிலைகள் என்பது இருக்கிறதே, பொதுவாக ஈமான் இல்லாத நிலையில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் பார்த்தா கண்ட நம்பிக்கை, தேவையில்லாத கற்பனைகள், வியூகங்கள், பயங்கள். ஆனால் ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு அழுத்தமான நம்பிக்கை, ஒரு கதிரி சைரியை ஒரு சர்ரியை இனந்தாரிட்டார். வாழ்க்கையில் எனக்கு ஏற்படக்கூடிய எந்த சைரும் சரி, எந்த ஷர்ரும் சரி, இந்த அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு, ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு ஏற்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையின் காரணத்தினால் எதிலேயும் கொண்டு போய் நம்முடைய நம்பிக்கையை, யூகங்களை, பயங்களை அதிலே ஒரு மோமின், பூரணமான மோமின் செலுத்தவான். ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது இல்லை, இந்த நேரத்தில் செய்தால் அது நல்லது, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம். பயணம் போகும் பொழுது ஏதாவது ஒரு மிருகங்கள், பூனை வந்துருச்சு, எலி வந்துருச்சுன்னு சொன்னால் அதை கண்டு உண்டான பயங்கள், அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், இதையெல்லாம் ஈமான் இல்லாதவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்று நாம் நம்புகிறோமே, அதற்கு பேர் சகுனங்கள் என்று மாற்றம் சொல்கிறோம். தீரத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சகுனம், இது ஒரு சகுனம், இது ஒரு சகுனம், இது கெட்ட சகுனம், இது நல்லது இல்லை என்றெல்லாம் நினைப்பது என்பது சாதாரணமானது. உண்மையானவர்களே, அன்றைய காலகட்டத்தில் அரபுகள் இருக்கிறாங்களே, வீட்டு விட்டு வெளியில் வருவாங்க, அப்படியே ஏறிட்டு பார்ப்பாங்களாம், பறவை ஏதாவது பறக்குதான். அவங்க வலது பக்கத்தில் பறவை பறந்துச்சுன்னா நம்ம போகலாம், வேலைகளை பார்க்கலாம், வியாபாரம் செய்யலாம் என்று போவார். இடது பக்கத்தில் பறவை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. இடது பக்கம் போகக்கூடாது, நமக்கு இது நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி அதன் மீது உண்டான நம்பிக்கை. இது மாதிரி பல்வேறு விதமான நம்பிக்கைகள். அதில் போய் முடங்கிடுவாங்க. வீட்டில் போய் இடது பக்கம் பறவை பறந்துருச்சுன்னா வீட்டில் போய் முடங்கிடுவாங்க. இது மாதிரி இந்த சகுனம் போர்டு தான் இன்னைக்கு ராசி பலன்கள். ராசி பலன் போட்டு பார்க்கலாம். அது மாதிரி நல்ல கெட்ட நேரங்கள் பார்க்கறது, குறி பார்த்தல், இதுபோல் உள்ள இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதே, இது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியங்கள்ங்கிறத விளங்கல். இன்றைக்குள்ள நிலையில புதிய சகுனங்கள். வீட்டை இடிக்கிறான், கெட்ட வீட்டை இடிக்கிறான். என்னன்னு சொன்னா வாஸ்து சரியில்லை. கெட்ட வீட்டை இடிச்சு அது அப்படி சமையலறை இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்கணும். சமையலறை வாஸ்துபடி இப்படி இருந்தா தான். அப்படி இருந்துச்சுன்னா எல்லா சாப்பாடு ருசி ஆயிருமா? வாஸ்து என்ற பெயராலே இன்று நடக்கக்கூடிய அநியாயங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வாஸ்துங்கிறதுலாம் இல்லை. வாஸ்துன்னு நமக்கு ஒன்றே ஒன்றுதான், அப்படி வச்சா இவ்வளாவை பார்த்து நம்முடைய கழிப்பறைகள் முன்ன பின்ன இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது அல்லாத எந்த நிலையிலே நாம் கெட்டுவதை பற்றியும் மார்க்கம் நமக்கு இப்படித்தான் என்று சொல்லித்தரவில்லை. அதுல போய் நமக்கு அளவுக்கு மீறிய நம்பிக்கை. மாதிரி அலங்கார மீன்கள் வீட்டில் அப்படி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுன்னா அப்படி பணம் வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு எண்ணம். மாதிரி வாஸ்து மீன்கள் இன்னைக்கு வச்சிருக்காங்க. இது வாஸ்து மீன், இதை வீட்டில் என்ன செய்யறது, தண்ணி தொட்டை நீந்த விட்டீங்கன்னா கொட்டுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அது மாதிரி பல நிலைகள். ஒரு கிளி ஜோசியக்கார உட்காந்து ஒரே கால் விட்டு இருந்தான், அன்னைக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி. இப்போ அவன்கிட்ட சொன்னார், அவராடுப்பா நீ வர்றதுக்கு முன்னால ஒரு கிளியை வச்சு நீ என்ன செய்ய எடுத்துப்பார், இன்னைக்கு என்னுடைய காரியம் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு இங்க வரணும். அங்கே எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அது மாதிரி கண்ட ஈமான் குறைவானவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கைகள் இருக்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இவருடைய கையும் ஜோசி ரவுத்துலான எழுதுகிறார்கள், நம்புபவனை சகுனம் பாதிக்கும் இருக்கிறார். இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு என் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கிறது என்று அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. இன்னொரு ரவுத்துலானே மிகப்பெரிய ஆற்றலுள்ள பெருமனிதன் அவர் சொல்லி காமிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் யார் இத்தகைய நிலைகளிலிருந்து, வீண் நம்பிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வலிமையான ஈமானை கொடுப்பான் என்பது மாத்திரமல்ல, அந்த ஈமானுக்கான சிறந்த பரிசுகளையும் கொடுப்பான். எல்லாம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளில் பெரும் கூட்டம். சில பேர் நபிமார்களுக்கு கொஞ்சம் பேர் தான் போவாங்க. 9 மார்கள்லாம் எண்ணிக்கையான உள்ள ஆட்கள் தான் இருப்பாங்க. 19 பேர் போவாங்க. அடுத்தவர்கள் நம்பி வருவாங்க, அவங்க கூட்டத்தை அவங்க கொஞ்சம் பேர் போவாங்க. இப்படியே ஒரு கூட்டமா போவோம். நான் ஒரு நபிமானுடைய கூட்டத்தை பார்த்துட்டு பெரும் கூட்டமாக இருக்கிறேன். இது யாருன்னு கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்னு சொன்னாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோபம் அன்பு இருக்கிறாங்களே நான் நினைச்சேன். அதுக்கு ஒரு பார்த்தா என்னுடைய உம்மத்துமார்கள் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி அப்படி அந்த கூட்டம் 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 பெரும் கூட்டம் என்னுடைய உம்மத்துமார்கள் வந்தது. அந்த கூட்டத்தில் நம்மை கபூல் செய்ய வேண்டும். எல்லாம் சொன்னாங்க, அந்த கூட்டத்திலே ஒரு பகுதியினர் எந்த விதமான ஹிசாபும் இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் நேர சொர்க்கம் போயிடுவாங்க. யாருன்னு சொன்னா அவங்க இந்த துர்க்குறி பார்க்க மாட்டாங்க, சகுனம் பார்க்க மாட்டாங்க. பல ரப்பின் தவக்கலும் ரப்பின் மீது தவக்குள் வைப்பார்கள். எந்த காரியத்தில் என்னுடைய ரப்பினுடைய நாட்டம் என்று தவக்குள் வைப்பார்களே, எந்த ஹிசாபும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போவாங்கன்னு சொன்னாங்க. இந்த துர்காசத்துக்கு நெஹ்சன் நதியில் தான் எழுந்திருச்சு, இதுவே நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிற துவா செய்யுன்னு சொன்னாங்க. அந்த மீன் முடிஞ்சா உட்காந்து சரிங்க அந்த கூட்டத்தில் ஆள்தான் சொன்னாங்க. இன்னொரு ஆள் இருந்தாங்க, நாயவே என்னை அது ஏற்கனவே போட்டியில் மூடித்தாருன்னு சொன்னாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் தான் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, நான் உட்காசத்துக்கு நெஹ்சன் நதியில் தான் அவர்கள் அவங்க இங்கதான் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அதனால இந்த வீணான கண்ட நம்பிக்கையில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால 6வது மாசத்துல அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது அல்லவா. அதுல வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவரும் அந்த விபத்துல தீக்கறி இறந்துட்டார். அவருக்கு என்னன்னா அதிர்ஷ்ட எண் அவர் வச்சிருக்கிறார் 12.6. 12.6 வந்துச்சுன்னா அவருடைய பைக்கு, அவருடைய காரு, அவருடைய எல்லாத்துலையும் 12.6 தான். கடைசியில் பார்த்தா அவர் கருகி செஞ்சதும் 12.6. அப்ப அவர் அதிர்ஷ்டம் என்ன நினைச்சாரு, அதுவே அதுக்கு துரதிருஷ்டம் ஆயிடுச்சு. கண்ட நம்பிக்கையை கொண்டு போய் நாம் வைப்பது என்பது இருக்கிறதே, அது மிக ஆபத்தானது, ஈமானை பாதிக்கக்கூடியது. சரி, நமக்கு அப்படிலாம் நம்பிக்கை இல்லை, ஆனா பல பேர் சொல்றதுனால நமக்கு ஒரு இருக்குமோன்னு ஒரு சரணம் வருது. ஒரு பூனை போயிடுச்சு, பெரட்டு அழகாரிக்கு போன பூனை வருது, ஒரு சின்ன சரணம் வருதா. அதான் சொன்னாங்க, போவத்தை இல்லா இல்லா ஒன்றும் செய்யணும். இதை விட்டு நீங்க ஓதிட்டீங்கன்னா இன்னொரு நீண்ட துவா வருகிறது. அல்லாஹ் யதீமில் ஹஸனாத்தி இல்லா அன்த வலா யதுஃபஅ பிஸ்ஸய்யிஆத்தி இல்லா அன்த வலா ஹவ்ல வலா குவத்த. தெரியாட்டாலும் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ஓதிட்டா அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லிக்காங்க. கம்மியான திருமக்களே, அது அல்லாம இந்த நம்பர்ல அந்த இதிலே கொண்டு போய் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பயங்களை, சில பேர் அதில் எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா? சில பேர் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் என்ன தெரியுமா? அவருடைய வீணான நம்பிக்கைகள், இப்படி இது சின்ன அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லி இந்த வீணான நம்பிக்கைகள் அதுவெல்லாம் ஈமானை பாதிக்கக்கூடிய செயல்கள் என்பதை நாம் விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலிமையான ஈமானை தருவார். தேவையில்லாத கெட்ட ஈமானை பாதிக்கக்கூடிய வீண் நம்பிக்கைகள், பயங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பொறுப்பிலும் அவருடைய கனவிலும் எந்தென்றும் அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.